السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأمرهم شورى بينهم صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 17வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. ரமலானுடைய 17ஆம் நாள் இரவு பத்ர் யுத்தத்தையும் அதில் கலந்து கொண்ட நபித்தோழர்களையும் நினைவு கூறக்கூடிய இரவு. அல்லாஹு தாலா இந்த இரவின் பரக்கத்தினாலே நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை பக்குவமானதாக ஆக்கியல் புரிவானாக, பலமானதாக ஆக்கியல் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் இந்த பத்ர் ஷுஹதாக்களுடைய பரக்கத்தினாலே நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நிறைவான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமது குடும்பத்திலும் நமது சொத்துக்களிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நம்முடைய இல்மிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் அவனுடைய துணையை தந்தல் புரிவானாக. பத்ர் ஷுஹதாக்களுடைய பரக்கத்தினாலே எல்லா வகையான தீன் துன்யாவுடைய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு வேண்டப்பட்டவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் ரமலான் மாதத்தின் 17ஆம் நாள் இரவை பத்ர் ஷுஹதாக்களுடைய நினைவாக தொடர்ந்து அவர்கள் அதை ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக அந்த நாளை நினைவு கூறுவோம். அப்போல்லாம் ஒரு பெருமையை நினைவு கூறுறோம் அல்லது புனிதர்களை நினைவு கூறுறோம் என்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் உலகத்தை ஒரு யுத்தம் சூழ்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் பத்ர் யுத்தத்தை நினைவு கூறும்போது அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது, அது ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு தருகிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எந்த காரியத்தை நமக்கு நன்மையாக செய்து வைத்திருந்தாலும் அதில் அது எதொரு பிரயோஜனம் எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். இப்போ பத்ர் யுத்தத்தை நினைவு கூறுகிற போது அது காலம் காலமாக முஸ்லிம் உம்மத்தினுடைய மனோதிடத்தையும் அது வலிமைப்படுத்தி கொண்டே போகிறது. 313 நபித்தோழர்கள் 1000 பேரை வெற்றி கொண்டார்கள். அதுவும் எந்த வகையான வசதி வாய்ப்பும் இல்லாமல் வெற்றி கொண்டார்கள். அல்லாவின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றியை சாதகமாக்கியது. அது மட்டும் இல்லை, அந்த வெற்றி ஒரு வெற்றியோடு முடிந்து போய்விடவில்லை. கவனிக்க வேண்டிய விஷயம், சில நேரத்தில் நுரை மாதிரி சிலர் ஜெயிச்சு வந்துடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் காணா போயிடுவாங்க. உலகத்துக்கு அப்படி ஒருத்தங்க வாழ்ந்தாங்களாங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஆனால் பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் பெற்ற வெற்றிங்கிறது 1400 ஆண்டுகளை கடந்து இன்றும் நீடித்து கொண்டிருக்கிற ஒரு வெற்றியாக இருக்கு. அந்த வகையில் இந்த வெற்றி முஸ்லிம் உம்மத்துக்கு எப்போதும் நம்பிக்கையையும் ஒரு உத்தரவாதத்தையும் தரக்கூடியதாக. அல்லாஹ் நம்ம கூட இருப்பான். நம்மளுடைய சொந்த பலத்தில் ஜெயிக்கிறவங்கள அல்ல,
நம்ம அல்லாஹ் தர்ற பலத்துல ஜெயிக்கிறவங்க, அல்லாஹ் நம்ம கூட இருப்பான், நம்மளுக்கு வெற்றிக்கு அல்லாஹ் துணை நிற்பான் என்கிற ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக இந்த பத்ர் இருக்கு. இந்த நம்பிக்கையும் உத்வேகமும் இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எந்த ஆயுதத்தையும் விட சிறந்தது. மனுஷங்கிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதத்தையும் விட சிறந்தது. ரேடார் வசதிகள், மிகப்பெரிய விமான போக்குவரத்து சாதனங்கள், அல்லது பெரிய கப்பல் படைகள், இது மாதிரி பல்வேறுபட்ட வசதிகள் இந்த உலகத்துக்கு பெருசா தெரியலாம். நமக்கு அல்லாஹ் மேல நம்ம வச்சிருக்கிற ஈமான் தான் பெருசு. ஈமான் தான் பெருசு, அந்த நம்பிக்கை தான் பெருசு. அப்ப இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய ஆயுதத்தையும் விட பலமானது. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் பத்ரு சுஹதாக்களுடைய பொருட்டால எங்களுடைய ஈமான பலப்படுத்து, எங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை பலப்படுத்து என்று நாம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை பலப்படுத்தி அருள் புரிவானாக. சகோதரர்களே, பிற்காலத்துல சஹாபாக்கள்கிட்ட அவர்களை பின்பற்றுகிறவர்கள் தாபிகள் ஆச்சரியமா கேட்பாங்க, நீங்க ரசூலுல்லாவை பார்த்தீங்களா? சஹாபாக்கள்கிட்ட ஆச்சரியம், ரசூலுல்லா நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்கோம். பேசியிருக்கீங்களா? ஆமா பேசியிருக்கோம். அவங்க கூட இருந்திருக்கீங்களா? ஆமா கூட இருந்திருக்கோம். இப்ப சஹாபாக்களை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் இப்படி எல்லாம் கேட்பாங்க, ஆச்சரியமா கேட்பாங்க. ஆமான்னு இவங்க சொல்லும் போது அது கூட இவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்படி ரசூலுல்லாவை பார்த்தவங்க கூட இருக்கிற வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவின் பழைய சுவர்களை முத்தமிடுவார். என்ன எண்ணத்துல இந்த சுவத்தை ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாங்கல்ல, இந்த சுவத்தை ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாங்கல்லன்னு போய் முத்தமிடுவாராம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை இந்த உம்மத்து அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வருது, முஹம்மது இப்னு காபில் குரலி ரஹிமஹுல்லா என்பவர் அறிவிக்கிறாரு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறார். கூஃபா நகரம்ங்கிறது ஈராக்ல இருக்கு. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால உருவாக்கப்பட்ட நகரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நகரங்களை உருவாக்கியவர் என்கிற பெருமையும் அவருக்கு இருக்கு. அவர் உருவாக்கின நகரம் தான் கூஃபா நகரமும் பசரா நகரமும். இன்னைக்கு நம்ம பெயர்கள்ல நிறைய அடிபடும் ஈராக்ல. அது இராணுவத்திற்காக அவர் உருவாக்கின நகரங்கள். கூஃபா நகரம் பிற்காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைநகரமா இருந்துச்சு. இஸ்லாமிய அரசாங்கம்னு நான் சொல்லும்போது இஸ்லாமிய பேரரசாங்கத்தினுடைய தலைநகரமாக கூஃபா நகரம் இருந்துச்சு. அதனால அங்க நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபா நகரத்தை சார்ந்தவர் தான். அப்ப இந்த கூஃபா நகரத்துல நடக்கிற ஒரு காட்சியை முஹம்மது இப்னு காபில் குரலி சொல்றாரு. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி அங்க ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தார். கூஃபா நகரத்தில் உட்கார்ந்திருந்தார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபி, சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய உளவாளின்னு அவருக்கு பேர் இருக்கு. ரசூலுல்லாஹ் நிறைய ரகசியங்களை அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க, அந்த பேரு அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு இளைஞன் கேட்கிறார். கால ஃபதாமின் அஹ்லில் கூஃபதி ஹுதைஃபத் இப்னுல் யமான். ஒரு இளைஞன் வந்து கேட்கிறான், யா அபா அப்துல்லா ரஐத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். வஸஹிப்துமூஹு, அவங்களோட சேர்ந்து இருந்திருக்கீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், நஅம் யா அப்னஹி, ஆமா சகோதரா, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கேன், அவங்க கூட சேர்ந்திருக்கேன். இப்ப இவர் கேட்கிறாரு, ஃபகைஃப குன்தும் தஸ்னஊனஹு, அப்ப ரசூலுல்லாஹ் கூட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? ரசூலுல்லாஹ் கூட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்ப அவரு சொன்னாரு, ரசூலுல்லாஹ் கூட நாங்க எப்படி நடந்துக்கிட்டோம்னா, குன்னா நஜிஹத், நாங்க ரசூலுல்லாஹ் கூட ஜிஹாது செய்தோம். ரசூலுல்லாஹ் கூட ஜிஹாது செய்த, ரசூலுல்லாஹ் கூட ஜிஹாதுக்கு போனோம். அப்ப அவரு சொன்னாரு, வல்லாஹி லவ் அத்ரக்னாஹு மா தரக்னாஹு யம்ஷி அலல் அர்து லஹமல்னாஹு அலா அத்திக்னா. இப்ப அந்த இளைஞன் சொன்னார், ரசூலுல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சு
பெருமானாருடைய அருமை பெருமைகளை புரிஞ்சு அந்த இளைஞன் சொன்னாரு, நாங்க மட்டும் ரசூலுல்லா காலத்துல வாழ்ந்திருந்தோம்னா அவங்கள காலால நடக்கவே விட்டுருக்க மாட்டோம், எங்க தோளால சுமந்திருப்போம்னு சொன்னார். ரசூலுல்லாவுடைய பெருமை உண்மை அதுதான். நம்மெல்லாம் நம்ம ரசூலுல்லா நமக்கு செய்த உபகாரம் என்ன, அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து என்னங்கிறத உளமாற விளங்கிட்டோம்னா நம்ம அப்படித்தான் இருப்போம். ரசூலுல்லாவை அப்படி நம்ம நேசிப்போம். அந்த 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 இளைஞர் சொன்னாரு, நீங்க என்ன ஜிஹாது செய்தேன்னு சொல்றீங்களே, ஆனா நாங்க இருந்திருந்தா நாங்க ரசூலுல்லாவை பூமியில நடக்கவே விட்டுருக்க மாட்டோம், எங்க தோல்ல சுமந்திருப்போம்னு சொன்னார். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீ என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்ட, ரசூலுல்லா கூட நாங்க நடந்த விதத்தை நீ என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்ட, நாங்க எப்படியெல்லாம் நடந்திருக்கோம் தெரியுமா என்று அந்த இளைஞருக்கு தன் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அனுபவத்தை சொல்லி காட்டினார். ரசூலுல்லாவுக்கு நாங்க எப்படியெல்லாம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு தன் அனுபவத்தை சொல்லி காட்டினார். இப்ப பிற்காலத்தில் வந்தவங்க ரசூலுல்லாவை நாம இப்படி பாராட்டணும் இப்படி சீராட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை விட நபித்தோழர்கள் நம்ம நபிய பாராட்டி சீராட்டி இருக்காங்க. இப்ப நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ, ரசூலுல்லாவை பார்க்காமையே ரசூலுல்லாவை பத்தி கேள்விப்பட்டு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, தோல்ல சுமந்துக்குவோம்னு சொல்றோமோ, இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை பார்த்த தோழர்கள், அவர்களோடு வாழ்ந்த தோழர்கள், அவர்களிடத்தில் இருக்கிற நன்மையை நேரடியாக அனுபவித்த தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தோலை அல்ல உயிரையே கொடுக்க தயாரானார் இல்லையா? அதற்கு ஒரு சாட்சி தான் பத்ர் யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த உத்தரவுக்கும் ஒரு கன நேரம் கூட தாமதித்து நிற்காமல் நாங்க ரெடி என்று சொல்லி சஹாபாக்கள் இறங்கியதன் ஒரு அடையாளம் தான் பத்ர் யுத்தம். அதுவும் எந்த வெற்றியையும் பார்ப்பதற்கு முன்னாலே. இப்ப வெற்றியை பார்த்த பிறகு போட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா சஹாபாக்கள் எந்த வெற்றியையும் பார்க்கல. பிற்காலத்தில் இப்படியெல்லாம் பெரிய மதிப்பு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதுமான நம்பிக்கை தான் அவர்களுடைய இதயம் முழுக்க ஆக்கிரமித்தது. அல்லாஹ் அந்த ஈமான நமக்கு தரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறது தான் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலாங்கிற ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இளைஞனுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. ஒரு எத்தீமான இளைஞனுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. கொஞ்சம் இடம் கிடைச்சது, அந்த இடத்த ஒரு எத்தீமான இளைஞனுக்கு கொடுத்தாங்க. இன்னொரு சஹாபிக்கு ஒரு இடத்த பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த இளைஞன் அவருக்கு இடம் கிடைச்ச உடனே அதுக்கு வரப்பு போட முயற்சி பண்ணார். மனுஷன் சொத்து இல்லைன்னா பேசாம இருந்துருவான். சொத்து வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கணுங்கிற கவலை வந்துடும். அப்படி அந்த இளைஞருக்கு வரப்பு போடணும்னு தோணுது. வரப்பு போடும்போது பக்கத்துல ஒரு தோட்டத்துல இருந்து ஒரு மரம் வளர்ந்து வளைந்து இவருடைய தோட்டத்துல நிக்குது. கனிகள் விழுந்தா இவர் தோட்டத்துல தான் விழுகும். அது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தானே. அப்ப இந்த இளைஞன் பக்கத்தில் இருந்த சஹாபி கிட்ட, அவர் பேர் இருக்குது வரலாற்றில், அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த சஹாபி கிட்ட அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துருங்களேன், நான் வரப்பு போடும்போது அதோட சேர்த்து போட்டுக்கிறேன், இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தானேன்னு. சஹாபாக்கள் இயல்பாக எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறவங்க தான். ஆனா அன்னைக்கு என்னமோ அந்த இளைஞருக்கு அந்த பக்கத்துல இருந்திருக்கு அந்த மரத்தை கொடுக்க மனசு வரல, தர முடியாதுன்ட்டு. உடனே இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து முறையிட்டார், யா ரசூலல்லாஹ், இவர் தரமாட்டேங்கிறாரு, அதை ஒன்று வாங்கி கொடுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே கொடுத்துருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க. அவரு முடியாதுன்ட்டார், கொடுக்க முடியாது. மனுஷன் அப்படித்தான், முடியும்னா எதுவும் முடியும், முடியாதுன்னா எதுவும் முடியாது. முல்லா கிட்ட போய் ஒரு ஆளு
கொஞ்சம் கொடி இரவல் கொடுங்கன்னு கேட்டாராம். துணி காய போடுற கொடி இருக்கல, கயிறு, இரவல் கொடுங்கன்னு கேட்டாராம். முல்லா சொன்னாராம், தர முடியாது. ஏங்க, நான் மாவு காய போட்டிருக்கேன்னு சொன்னாராம். மாவு, கொடியில மாவு காய போட முடியுமா? நான் மாவு காய போட்டிருக்கேன்னு முல்லா சொன்னாராம். வந்து கேட்டவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏங்க, கொடியில எப்படிங்க மாவு காய போட முடியும்? முல்லா சொன்னாராம், உனக்கு தர்றதில்லைன்னு ஆகி போச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் காய போடுவேன்னாராம். அப்ப கொடுக்கறது இல்லைன்னு வந்தா எந்த சூழ்நிலையும் கொடுக்க மாட்டாரு. இவர் ரசூலுல்லா சொல்லியும் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, பிஹு, நீ வித்துரு, நீ அதை வித்துரு அவருக்கு. வலக்க நஹலத்தன் ஃபில் ஜன்னா, நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் தருகிறேன்னு சொன்னாங்க. எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? சொர்க்கத்துல ஒரு பேரிச்சம்பழம் தர்றேன்னா என்ன அர்த்தம்? அந்த சஹாபி, அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பேரிச்சம்பழம் எப்படிப்பட்டது? யசீரு ராக்கிபு தஹ்த ظில்லிஹி மிஅத ஸனா, அந்த மரத்தின் நிழலில் ஒரு மனிதன் 100 வருஷம் நடக்கலாம். அப்படி ஒரு மரம் உனக்கு தர்றேன்னா இந்த சஹாபி அப்போ முடியாதுன்ட்டார். இந்த சபையில இருந்தாரு அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா. அவர் எந்திரிச்சாரு, யா ரசூலல்லாஹ், மதீனால எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, நான் இந்த மரத்தை வாங்கி கொடுத்துட்றேன், வாங்கி கொடுத்தா நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்து மரம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிடைக்கும், இந்த மரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவர் உடனே நேரா அந்த சஹாபி கிட்ட போனார், மரம் வச்சிருக்கிற சஹாபி கிட்ட போனார். மதீனால என்னுடைய அபு தஹ்தாவுடைய தோட்டம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். யாருக்கு தெரியாது, பெரிய தோட்டமாச்சே, 600 பேரித்த மரங்கள் அங்க இருக்கு. எவ்வளவு? 600 பேரித்த மரம் அதுல இருக்கு. ஒரு பெரிய கிணறு, வற்றாத கிணறு ஒண்ணு இருக்கு, யாருக்கு தெரியாது. இப்ப இவர் சொன்னார், நான் தான் அபு தஹ்தா, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துருங்க, இந்த மொத்த தோட்டத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த சஹாபி சந்தோஷப்பட்டு, அப்படின்னா சரி, நீங்க அந்த ஒரு மரத்தை எடுத்துக்கங்கன்ற. அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டேன், அதை நீங்க அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தப்பா நீங்க அந்த மரத்தை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப ஆர்வமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஒத்த மரம், நீங்க சொன்ன அந்த ஒத்த மரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது கிடைக்காது உங்களுக்கு. அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்த மரம் அல்ல, எத்தனை தோட்டங்கள் உங்களுக்காக இருக்கிறது. ஒரு மரம் அல்ல, எத்தனை தோட்டங்கள் உங்களுக்காக இருக்கிறது. சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது சஹாபாக்கள் வச்சிருந்த நம்பிக்கை இப்படிப்பட்டது. ஒரு தோட்டம் எவ்வளவு பெருசு, ஒரு மனுஷனுடைய மொத்த ஆஸ்தி, சொத்து, அதுவும் பெருமைக்குரிய ஒரு சொத்து. அந்த சொத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று சொன்ன ஒத்த மரத்துக்காக கொடுத்தார். கொடுத்துட்டு நேரா அந்த வீட்டுக்கு வந்தார், தோட்டத்துக்கு வந்தார். அவர் மனைவி உள்ள இருந்தாங்க, அவங்க அங்கதான் தங்கி இருந்தாங்க. உள்ள போகல, இவர் வாசல்ல நின்னே கூப்பிட்டாரு, யா உம்மத் தஹ்தா உஹ்ரிஜி, உம்மத் தஹ்தா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட போது அந்த அம்மா, ஏன் இவர் சவுண்டு போட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த தோட்டத்தை வித்துட்டேன். அந்த அம்மா ஆச்சரியமா கேட்டாங்க, இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய சொத்தை என்ன விலைக்கு வித்தீங்க? அவர் சொன்னார், நஹலத்தன், ஒரு மரத்துக்கு பதிலா வித்துட்டேன். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, என்னன்னு புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ரபிஹ பையுக, உங்கள் வியாபாரம் லாபம் அடைந்து விட்டதுன்னு சொன்னாங்க. நீங்க செஞ்ச வியாபாரம் லாபம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வை பார்த்த சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுடைய இருந்து பெற்ற நன்மைகளுக்காக என்னவும் செய்ய தயாராக இருந்தது என்பதற்கான ஒரு அடையாளம். நம்ம எல்லாம் சஹாபாக்களை அப்படித்தான் பார்க்க முடியும். அவங்க இந்த உலகத்துல அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம் தான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ்வுக்காகவே
அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம், இந்த தீனுக்காகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம். அந்த வகையில ஆகச் சிறந்தவர்கள் தான் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் நெடுகிலும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகளை கண்டால் அவர்களை முக்கியத்துவப்படுத்துவார்கள், அவர்களுக்கு அந்தஸ்து கொடுப்பார்கள். மக்களுக்கு இடையிலே எங்காவது ஒரு இடத்தில் முன்னிலைப்படுத்துகிற ஒருவரை முன்னிலைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள். பத்ர் சுஹதாக்களுக்கான ஜனாசா தொழுகைகளின் போது ஒரு தக்பீர் அதிகமாக சொல்லப்படுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களை கவனத்தில் வைத்திருப்பான். சஹாபாக்களிடத்திலேயும் அந்த அக்கறை இருந்தது. பத்ர் ஷஹீதுகளை பற்றி எப்போதும் கவனத்தில் வைத்திருப்பார். பெரிய பணக்கார சஹாபாக்கள் மௌத்தாகிற போது அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சொத்துக்கள் எழுதி வைப்பது போல பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஷஹீதுகளுக்குன்னு ஒரு தனி எழுதி ஒரு பங்கு எழுதி வைப்பார். பெரிய சஹாபாக்கள், காசு வசதி படைச்சவங்க, சொந்த குடும்பத்துக்கு எழுதி வைக்கிற மாதிரி பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், உங்களில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் அஃலலுனா, அவர்கள் எங்களில் சிறந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதே போலத்தான் மலக்குகள்ல நாங்க கொஞ்சம் பேர் பத்ர் யுத்தத்துல வந்து கலந்துக்கிட்டோம், எங்களில் அவர்கள் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இப்போ பத்ர் யுத்தம் அப்படிங்கிறது அவ்வளவு மகத்தான ஒரு பெரும் பாக்கியமாக அமைந்த ஒரு யுத்தம். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு தந்தது என்பது மாத்திரமல்ல, அது பெரிய வெற்றியை கொடுத்தது என்பது மாத்திரமல்ல, அந்த வெற்றி நிலைத்து நின்றது என்பது மாத்திரமல்ல, அந்த வெற்றிக்கு ஊடாக வெளிப்பட்ட சஹாபாக்களுடைய அந்த ஈமான் தான் மிக மிக வலிமையானது. நான் சொன்னது போல எந்த ஆயுதத்தையும் விட மிக வலிமையானது. அவர்களை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வைத்தது. நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் இதை நினைச்சு பார்க்கறதுக்கு நமக்கு சொன்னாங்க. இதை நினைக்க நினைக்க நமக்கு என்ன வரும்? ஒரு உத்வேகமும் உற்சாகமும் நமக்கு வரும். இந்த உலகத்துல அல்லாஹ் கூட நம்ம இருந்தோம்னா எந்த சக்தியும் நம்மளை எதுவும் செய்துவிட முடியாது என்கிற ஒரு உத்வேகத்தை அது தரும். பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2வது வருஷம் நடந்துச்சு. ஹிஜ்ரி 2வது வருஷம். நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் ஒரு இல்ம தேடி வர்றதுன்னு அர்த்தம். பத்ர் யுத்தம் நடந்துச்சுன்னு தெரியும், ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும். ஹிஜ்ரி 2வது வருஷம், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல நடந்தது. ஹிஜ்ரி 2வது வருஷம் தான் இஸ்லாத்துல நிறைய சட்டங்கள் அமுலாச்சு. ஜக்காத்து கடமையானது, நோன்பு கடமையானது, பாங்கு கடமையானது, காபாவை நோக்கி திரும்பினது, கிப்லா காபாவை நோக்கி திரும்பினதுன்னு நிறைய இஸ்லாமிய மார்க்க சமூக கட்டமைப்பு உருவானது ஹிஜ்ரி 2வது வருஷத்துல தான். அந்த வருஷத்துல தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சண்டை செய்ய அனுமதியும் கொடுத்தான். இதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் 13 வருஷம் மக்கால இருந்தாங்க, இங்க 2 வருஷம் ஆச்சு. அப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு ஆள் அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அடிச்சா வாங்கிக்கத்தான் சொன்னாங்க, அடிச்சா வாங்கிக்கிங்க, பொறுமைன்னு ரசூலுல்லாஹ் பொறுமையத்தான் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அதனாலதான் மக்காக்காரங்க எவ்வளவு தொல்லை கொடுத்த போதும் அதை சஹாபாக்கள் திருப்பி செய்யல. சஹாபாக்கள்ல தைரியசாலிகள் இல்லாமல் இல்லை. ஏன் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லையா? ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லையா? அவங்கள விட வேற யாரு தைரியமானவங்க இருக்கிறது? ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அடிக்க அவங்க யாருக்கும் அனுமதி கொடுக்கல, அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்கல. அல்லாஹ் எப்பதான் அனுமதி கொடுக்கிறான்? ஹிஜ்ரி 2வது வருஷம் அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அந்த அனுமதி கிடைத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருது. மக்கால இருக்கிற காஃபிர்கள் சிரியாவுக்கு ஒரு வியாபார கூட்டம் அனுப்புறாங்க. எப்போதும் போறதுதான், சிரியாவுக்கு எப்போதும் வியாபார கூட்டம் போறதுதான். ஆனா இந்த தடவை அவங்க என்ன தீர்மானத்தில் இருக்கிறாங்க? ஒரு பெரிய வியாபாரம் செய்யணும், அதுல கிடைக்கிற லாபம் மொத்தத்தையும் முஹம்மதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தணும்.
ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு போயிட்டா அவங்கள நிம்மதியா விட்டுற வேண்டியது தானே. ஆனா அவங்களுக்கு அது மனசு வரல. அது அங்க போய் அவர் என்ன நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய வியாபாரம் செய்யணும், அதுல எல்லா குடும்பமும் பங்கேற்கணும், அதுல கிடைக்கிற லாபத்துல நாம இவருக்கு பயன்படுத்தணும்னு தீர்மானிச்சு ஒரு பெரிய வியாபார கூட்டத்தை திரட்டுறாங்க. மக்காவின் எந்த குடும்பமும் அதில் பங்கேற்காமல் விடுபடவில்லை. அத்தனை குடும்பமும் அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற காசை கொடுத்து, இந்தாங்க எங்க சார்பில் இதுல வியாபாரத்துல சேர்த்துக்குங்கன்னு கொடுக்குறாங்க. அதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டம் உருவாக்கப்படுகிறது. 1000 ஒட்டகைகள், 1000 ஒட்டகைகள் சுமந்திருக்கிற 50,000த்திற்கும் அதிகமான தங்க நாணயங்களை கொண்ட சரக்குகள். 1000 ஒட்டகைகள் 50,000த்துக்கும் அதிகமான தங்க நாணயங்களுக்கான சரக்குகளை சேர்த்துக்கிட்டு பயணம் புறப்படுறாங்க. இவ்வளவு பெரிய பயண கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு 40 பேர் தான். ஒரு 40 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பயணம் கிளம்புது. இந்த செய்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே அல்லாஹ் யுத்தம் செய்ய அனுமதிக்கிறான் அல்லவா. அந்த யுத்தம் எதற்காக அல்லாஹ் தெளிவா சொல்றான். உதின லில்லதீன யுகாத்தலூன, அவங்க அநீதி இழைக்கப்பட்டவர்கள், போர் நிர்பந்திக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட சண்டைக்கு வரணுங்கிறதுக்கு தானே எவ்வளவு காசு தயார் பண்றான். அப்ப நம்மளை வம்புக்கு இழுக்கிறானா இல்லையா? அப்ப போர் நிர்பந்திக்க திணிக்கப்பட்டவர்கள் சண்டை செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு துணை இருப்பான் என்று சூரத்துல் ஹஜ்ஜில இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். இந்த வசனம் இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்காப்பு நடவடிக்கையில இறங்குறாங்க. அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்காப்பு நடவடிக்கையில இறங்கல, பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் தற்காப்பு அப்படிங்கிற நடவடிக்கையில இறங்குறாங்க. அதனால இந்த ஆயத்துக்கு விரிவுரை எழுதுகிற அறிஞர்கள் சொல்வார்கள், இட் வாஸ் எ டர்னிங் பாயிண்ட். இந்த வசனம் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இதுவரைக்கும் பேசாம இருந்தவங்க தற்காப்பு ஆட்டம் ஆடுவதற்கு, தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கி கொள்ள சிந்திப்பதற்கு தொடங்கினார்கள். இப்ப ஆதிக்கத்தை நிலநாட்டணும்னா என்ன செய்யணும்? இவங்க வியாபாரத்துக்கு போறதா இருந்தா மதீனா வழியா தான் போகணும். இது நிம்மதியா போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். அப்பதான் கொஞ்சம் நமக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இந்த வியாபார கூட்டத்தை நாம தடுக்கலாம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறாங்க. இப்ப இது கிளம்புதுங்கிற செய்தி தெரியுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. முதல்ல ஒரு கூட்டம் போச்சு, ஒரு சின்ன சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் போச்சு. போனவங்க ஒரு சின்ன குழுவை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போங்க, நீங்க போய் சேர வேண்டிய இடம் வரும், அங்க பிரிச்சு பாருங்க, பிரிச்சு பார்த்துட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த சஹாபாக்கள் போனாங்க ஒரு இடத்துக்கு. போய் இவங்க கடிதத்தை பிடிச்சு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அங்க இருக்கிற நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு தான் இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல எதேச்சியாக தாயிஃபில் இருந்து மக்காவினுடைய வியாபார கூட்டம், சின்ன வியாபார கூட்டம் ஒண்ணு வந்துச்சு. அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில கைகலப்பாயிடுச்சு. கைகலப்பானதுல அம்ர் இப்னுல் ஹதரமி என்கிற மக்காவின் வியாபாரி ஒருத்தரை இந்த முஸ்லிம்கள் கொன்னு போட்டாங்க. இது கொலையாக நடக்குது. இது எதேச்சியாக நடந்துருச்சு. அந்த இடத்துல நடந்த கைகலப்புல அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டது மக்காக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கு. இதுக்கு அப்புறம் அவர் கிளம்பி வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டாவது ஒரு முடிவு பண்றாங்க, நானும் கூட வர்றேன், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு இந்த வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன ஒரு குழுவோடு கிளம்பி வர்றாங்க. உஷைரா என்ற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? அபூ சுஃபியான் தாண்டி போயிட்டாரு. அபூ சுஃபியான் இந்த இடத்தை தாண்டி போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தங்களில் முதலாவது யுத்தம் உஷைரா என்கிற யுத்தம்னு ஹிஸ்டரியில இருக்கும். அந்த யுத்தமும் எதுக்கானதுதான்? இந்த வியாபார கூட்டத்தை தேடி நடந்த முயற்சி தான். ஆனா ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கும்போது இவங்க
இந்த இடத்த விட்டு கடந்து சிரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த பக்கத்தில் இருப்பவர்களோடு உடன்படிக்கைகள் செய்து கொண்டு திரும்பிட்டாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற வழியை எதிர்பார்த்து இருக்கிறார். இவங்க போயிட்டாங்க, சரி திரும்பி வரும்போது அவங்கள பிடிச்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்து இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 சஹாபாக்களை வடக்கு பக்கமா அனுப்பி வச்சு, இவர் திரும்பி வர்றதுக்கு நாளாச்சு, வர்ற செய்தி கிடைக்குதான்னு பார்க்கணும்னு அனுப்பி வச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஃபுல் ஏற்பாட்டுல தான் இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு மேடான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வியாபார கூட்டம் திரும்பி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு அந்த காட்சி தெரிஞ்சிருச்சு. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்னு ஓடி வந்து பெருமானாரிடத்திலே, அல்லாஹுவின் தூதரே, இந்த வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சாங்க. அந்த ஏற்பாடு ஜெயிச்சிருச்சு. மனித முயற்சிகள் இப்படித்தான் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் அங்கதான் தன்னுடைய குதிரத்து என்னங்கிறத காட்டுவான், இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்ச இந்த உளவாளிகள் போய் அவங்கள கண்ணுக்கு நேர பார்த்துட்டு வந்துதான் சொன்னாங்க வியாபார கூட்டம் வந்துருச்சுன்னு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை ஆயத்தப்படுத்தினாங்க. கிளம்புங்க அப்படின்னு ஆயத்தப்படுத்தினாங்க. கிளம்புங்க, யார் வர்றா, உங்களுக்கு வியாபார கூட்டம் காத்திருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. யுத்தத்துக்குன்னு சொல்லல, வியாபார கூட்டம் காத்திருக்குது வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கிளம்புனாங்க. கிளம்பும் போது ஒரு திட்டமிட்ட எண்ணிக்கையில எல்லாம் யோசிச்சு கிளம்பல. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறோம் எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி எண்ணி பார்த்துட்டு 313 பேர் இருக்கிறோம்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஏன்னா யூதர்கள்ல ஒரு காலத்துல ஜாலூத் என்கிற கொடுமைக்காரனை எதிர்த்து தாலூத்தினுடைய தலைமையில ஒரு படை போன போது அந்த அரசனுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர்கள் 300 சொச்சம் பேர் அப்படின்னு குர்ஆன் ஒரு வரலாறு சொல்லுது. அந்த எண்ணிக்கை இதற்கு ஒத்து இருந்தத உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மனசுக்கு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. சரின்னு கிளம்பி புறப்பட்டு வந்து பார்த்தா அவங்க சொன்ன இடத்துல வியாபார கூட்டத்தை காணும். இந்த இடத்துல இருந்து வருவாங்கங்கிற செய்தி வந்துச்சு. அப்படின்னா இவங்க இங்க வந்து சேரணும், நம்ம இங்க இடத்துல பிடிச்சிடலான்ற நினைப்புல வந்து பார்த்தா இங்க அபூ சுஃபியான காணும். அவர் வர்ற தடத்தையும் காணும். தேடி போடி பாக்குறாங்க, ஆளுக்கு அனுப்பி பாக்குறாங்க, அபூ சுஃபியானுடைய தடத்தை காணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுதான் நம்ம சொல்றது, நம்ம அழுத்தமா நம்ப வேண்டியது. இந்த உலகத்துல நாம திட்டம் போடணும், தீர்மானம் செய்யணும். திட்டம் போடணும், வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அப்படித்தான். திட்டம் போடணும், தீர்மானம் செய்யணும். ஆனா நம்பிக்கையை அல்லாஹ் மேல வைக்கணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்க தீர்மானம் செஞ்சிட்டீங்கன்னா, அப்படின்னா தீர்மானம் செய்யறது யார் வேலை? தீர்மானம் செய்யறது நம்ம வேலை. நமக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்துருக்கானா இல்லைங்களா? தீர்மானம் செய்யறது நம்ம வேலை. தீர்மானம் செஞ்சுட்டு தவக்குல் யார் மேல வைக்கணும்? அல்லாஹ் மேல வைக்கணும். பல யுத்தங்கள் மனுஷ தீர்மானத்துக்கு நேர்மாறா நடந்திருக்கு. பிளாசி போர் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துலதான் ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களுடைய அரசுகளை பிடிச்சாங்க. வங்காளம் வழியா தானே, மேற்கு வங்காளம் வழியா தானே வந்தாங்க. பிளாசி போர்ல தான் சிராஜுத் தௌலாவை ஆங்கிலேயர்கள் முதலா பிடிச்சாங்க. அந்த வரலாறு படிச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். இங்கிலீஷ்காரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கிலீஷ்காரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஆயுத பலம் படைத்தவராக இருந்தார் சிராஜுத் தௌலா. அவருக்கு என்ன உறுதி இருந்துச்சுன்னா,
யாரெல்லாம் இங்கிலீஷ்கார தளபதியா இருக்கிறானோ அவனெல்லாம் நிச்சயமா நாளைக்கு நம்மகிட்ட கைதியா சிக்குவான்னு உறுதி இருந்துச்சு. அப்படி அவன் கைதியா சிக்கும் போது அவங்கள அடைச்சு வைக்கிறதுக்கான ஜெயிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார். இந்த ஆபீசர்களை இன்ன ஜெயில வைக்கணும்னு ஜெயிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார். மறுநாள் காலையில ஒரு மழை பெஞ்சுது. அந்த மழையில சிராஜு தௌலா வச்சிருந்த வெடிமருந்துகள் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதுல அவரால் ஜெயிக்க முடியல, தோத்து போனார். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எந்த சிறைகள் அவர் எதிரிகளுக்காக வச்சிருந்தாரோ அந்த சிறைகள்ல அவர்கள் ஆட்களே அடைக்கப்படுற ஒரு சூழ்நிலை வந்தது. இது வரலாறு. அதே போலத்தான் ஹிட்லர் தோத்து போற ஆளே கிடையாது. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. அவன் யாரையெல்லாம் ஜெயிச்சுட்டான்? பிரிட்டனை ஜெயிச்சுட்டான், பிரான்ஸை ஜெயிச்சுட்டான். யாரெல்லாம் ஐரோப்பாவில் அன்னைக்கு இருந்த பெரிய சக்திகளோ அவங்களை எல்லாம் தொடச்சி எரிஞ்சு போய்கிட்டே இருக்கான். அவனுடைய பெரும் படை போய்கிட்டே இருக்கு புயல் வேகத்துல. நான் எங்க போய் மாட்டினான்னா, ரஷ்யாவுக்கு போகும்போது பனி புயல் அடிச்சது. ரஷ்யாவுடைய பனி புயலை எதிர்கொள்ள முடியாம தோத்து போனான். இது ஹிட்லருடைய வரலாறு. அதனாலே நம்ம உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நீங்க நான் என்னதான் திட்டம் போட்டாலும் அல்லாஹ்வுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை உறுதியா நம்புவோம். அந்த அல்லாஹ்வை உறுதியா கைப்பிடிச்சுக்குவோம், ஜெயிச்சிடலாம். நம்மளுடைய திட்டங்களை நம்புவதை விட. இங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் கண்ணுக்கு நேரா அபூ சுஃபியான் வர்றதை பார்த்துட்டு வந்துதான் சொன்னாங்க. அவசரமா இவங்க கிளம்பி வந்தா அபூ சுஃபியானை காணோம். அபூ சுஃபியான் எங்க போனாரு? அவரு ரொம்ப தந்திரசாலி, விழிப்புணர்வு உள்ள மனுஷன், நியாய உணர்வு உள்ளவரும் கூட. அதனாலதான் அல்லாஹ் அவருக்கு கடைசி காலத்துல ஹிதாயத்தை கொடுத்தான். கடைசி காலத்துல மிகச்சிறந்த மூமினாக முஸ்லிமாக ஆனார். 8 வருஷம் ரசூல்லா கூட போராடினார். இந்த 2க்கு பின்னாடி ஹிஜ்ரி 8 வரைக்கும் ரசூல்லாவை எதிர்த்து தலைமை தாங்கினவர் அவர் தான். நான் அல்லாஹ் அந்த நேரத்து அதுக்கு பின்னால அல்லாஹ் அவருக்கு ஈமானிய வாய்ப்பை கொடுத்தான். நல்ல மனுஷன். அவரு வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மனசுல குறுகுறுன்னு இருக்கு. முகம்மது தங்களை கண்காணிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தோணும் போது அவர் அந்த வழியிலேயே வரும்போது ஒரு பெரிய மனுஷரை பார்க்கிறார். மஜ்தி இப்னு அம்ர் என்கிற ஒரு பெரிய மனுஷனை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, முகம்மதை இந்த பக்கம் பார்த்தீங்களா? முகம்மதுனுடைய படையை இந்த பக்கம் பார்த்தீங்களா? இப்ப அவர் சொல்றாரு, முகம்மதுனுடைய படையை நான் பார்க்கலையே, ஆனா 2 பேர் அந்த மேட்டு மேல உட்கார்ந்து இருந்தாங்க, இப்பதான் இப்பதான் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னாரு. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அபூ சுஃபியான் ஓடி போய் அந்த மேட்டை போய் பார்க்கிறாரு. அங்க ஒரு குச்சி எடுத்து அங்க இருக்கிற மண்ணை கிளறுனா அங்க ஒட்டகைகள் போட்ட விட்டைகள் கிடக்கு. அந்த விட்டையை எடுத்து அப்படி நசுக்கி பார்க்கிறாரு. அதுல பேரிச்சம்பழ கொட்டை இருக்கு. உடனே சொல்றாரு, ஹதா கலாயிஃப் யத்ரிப், இது மதீனா பேரிச்சம்பழ கொட்டை, இது அவங்க தான் யாரோ நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த வழியில போனா ஆபத்து, அதனால இந்த வழியில போக வேணாம், மக்காவுக்கு போறதுக்கு ஒரு கடற்கரை பாதை இருக்கு, அந்த வழியா போய்க்கலான்னு முடிவு செய்து, அவர் ஏற்கனவே ஒரு யூகம் அவருக்கு இருந்துச்சு, முகம்மது தன்னை தாக்கக்கூடுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அம்ருபுனுல் லம்லம் அப்படிங்கிற அம்ரு அப்படிங்கிற ஒரு ஆளை கூலிக்கு வச்சு, நீ சீக்கிரமா போய் மக்கால போய் சொல்லிரு, அவங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு முகம்மதால ஆபத்துன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர் வேற வழியா வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க வந்து இந்த திசையில சிரியாவிலிருந்து மக்காவுக்கு போற திசையில அங்கேயும் இங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, இவங்களை காணும். ஆள்களை சொல்லி அனுப்புறாங்க, இவங்களை காணும். இதுக்கு இடையில மக்காவுக்கு அந்த ஆள் ஓடி வந்து செய்தி சொல்லிடுறான். அவன் வரும்போதே அவனுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து இவன் தன்னுடைய சட்டைகளை கிழிச்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தை அப்படியே சுத்த விட்டு, ஆபத்துக்கு அறிகுறியாக, மக்களை ரோஷம் ஊட்டுறதனுடைய அறிகுறியாக இப்படி எல்லாம் சுத்த விட்டு சத்தம் போட்டு, ஆபத்து ஆபத்து, உங்களுடைய ஒட்டக கூட்டத்தை
முகம்மது தாக்க போறார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் போடுறான். இந்த செய்தியை கேட்ட உடனே மக்காக்காரங்க எல்லாரும் திரண்டுறாங்க. விடக்கூடாது, முகம்மதுக்கு எதிராக நாம போகணும், போரிடணும், நம்முடைய வியாபார கூட்டத்தை பாதுகாக்கணும்னு அத்தனை பேரும் அதுல சேர்ந்துக்கிறாங்க. அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அவங்களால வர முடியாத பட்சத்துல அவங்க சார்பா ஒரு ஆளை சேர்த்து விடுறாங்க. போதா குறைக்கு அபூஜஹல், இவ்வளவு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்கணும்னு காத்திருந்த அபூஜஹல் இதுக்கு ஆட்களை திரட்டி தூண்டி விட்டு ஆட்களை திரட்டுறான். 1300 பேர் திரண்டுறான். 1300 பேர் ஒரு கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நேரத்துல 1300 பேர் திரள்றாங்க. திரண்ட உடனே அவர்களுக்கான தேவையான பொருள்கள், ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பயணப்படுறாங்க. பயணப்படும் போது அவங்க 100 குதிரைகள், 600 உருக்கு சட்டைகள், கணக்கில்லாத ஒட்டகைகள். முஸ்லிம்கள்ட்ட 2 குதிரை தான். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரை, மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரை. மொத்தம் 70 ஒட்டகைகள் தான். ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேரு மாறி மாறி பயணம் பண்றதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்த ஒட்டகைக்கும் 3 பேரு. மற்ற 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க நடந்து வந்துடுறோம், நீங்க ஒட்டகத்துல வாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விட நீங்க பலசாலிகள் அல்ல, என்னை விட நீங்க பலசாலிகள் அல்ல, இந்த நன்மை எனக்கும் தேவைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்களையும் தொடர்ந்து மாறி மாறி பயணம் செஞ்சாங்க. மொத்தம் 70 ஒட்டகைகள் தான். 70 ஒட்டகைகள், 2 குதிரைகள். விரல் விட்டு சொல்லுகிற சிலர்கிட்ட மட்டும்தான் கவச ஆடைகள் இருக்குது, வேற எதுவும் இல்லை. இந்த ஆயுதமற்ற ஒரு சூழல்ல இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. மக்கால இருந்து அபூஜஹல் கிளம்புறான். நாம பார்க்க வேண்டிய வாழ்க்கையினுடைய பாடங்கள்ல நான் ஒண்ணு சொன்ன பார்த்தீங்களா, நாம எவ்வளவு திட்டமிட்டு இருந்தாலும் அல்லாஹ் வைக்கிற வழின்னு ஒண்ணு சொன்னோம். இதே போல இன்னொரு விஷயமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நஷ்டத்தை கொடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஆபத்துகளை அவனா தேடி போயிடுவான். சிந்திக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சிந்திக்க மாட்டான். ஆபத்துகளுக்கான வழி தானா திறந்திருக்கும். அபூஜஹல் கிளம்புறான். 1300 பேரோட கிளம்புறான். கிளம்பி கொஞ்சம் தூரம் வரும்போது பனு பிக்ர் என்கிற மக்கள் இருக்கிற பகுதி வருது. அந்த பகுதிக்கு வந்தோடனே இவங்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த பனு பிக்ர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு சண்டை இருக்கு, பழைய சண்டை. இப்ப இந்த இடத்தை கடந்து போகும்போது அவங்க நம்மளை தாக்குனா நாம பாதிப்படைஞ்சிருவோம் அப்படின்னு பயப்படுறாங்க. எந்த அளவுக்கு? திரும்பி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. அல்லாஹ் பாருங்க, மக்கா காஃபிர்களுக்கு முதல்ல பனு பிக்ர்கள் வழியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறான். ஒரு தடை வச்சு திரும்பி போயிடலாமா என்று அவர்கள் யோசிக்கிற சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் சுராக்கத் இப்னு மாலிக் என்கிற ஒரு அரபு நாட்டின் பழங்குடியின தலைவரின் தோற்றத்தில் அங்கு வர்றான். இவங்க திரும்பிடலாமான்னு நினைக்கும் போது, திரும்பி இருந்தா என்ன நடந்திருக்கும்? இவங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க, சண்டை நடந்திருக்காது. அந்த நேரத்துல ஷைத்தான் சுராக்காவனுடைய தோற்றத்தில் வந்து சொல்றான், அதெல்லாம் பயப்படாதீங்க, ஆனா ஜாருல்லக்கும், நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். சுராக்கா ஒரு பழங்குடியினத்தினுடைய தலைவன். அவன் என்ன சொல்றான்? உற்சாகம் கொடுக்கிறான், அதெல்லாம் போயிடாதீங்க, நான் உங்களுடைய தலைவன். உங்களுக்கு பின்னால் அவர்கள் வந்தால் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறான். அவன் கொடுத்த உற்சாகத்துல அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி அவங்க போறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது ஜுஹஃபா அப்படிங்கிற ஒரு இடம் வருது. இப்பவும் நம்ம மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது இந்த போர்டு பார்க்கலாம், ஜுஹஃபாங்கிற போர்டு பார்க்கலாம். நம்ம போகும்போது கொஞ்சம் தூரத்துல தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல எந்த இடத்த நம்ம கேள்விப்பட்டோமோ அந்த இடங்களை எல்லாம் பார்க்கிறோன்னு இருக்கு. அந்த ஜுஹஃபாவுக்கு வரும்போது அபூ சுஃபியானுடைய கடிதம் வந்து கிடைக்குது. அபூ சுஃபியான் கடிதத்துல சொல்றாரு, நான் தப்பிச்சிட்டேன், நான் மாட்டல, நான் தப்பிச்சிட்டேன், நான் வேற வழியா வந்துகிட்டு இருக்கேன், நீங்க திரும்பி வந்துருங்கிறாரு. இது அல்லாஹ் கொடுத்த 2வது ஏற்பாடு.
மக்காக்காரங்க அவங்களுடைய வரலாற்றில் எந்த கட்டத்திலும் இழிவை சந்திக்காதவர்கள். மக்காக்காரங்க மரியாதை தான் அவங்க எங்கேயும் சந்திச்சிருக்காங்க. தோல்வி என்பதை சந்திச்சிடாதவங்க. யாரும் அவர்களை எதிர்த்து வெற்றி கொண்டதுங்கிற வரலாறு மக்காவுக்கு கிடையாது, மக்காக்காரங்களுக்கு கிடையாது. இங்க பாருங்க, அபூஜஹல் அவங்கள தலைமையேற்று கூட்டிட்டு வர்றான். ஒரு பிரேக் கிடைக்குது. அதுக்கு அடுத்து ஜுஹஃபால அபூ சுஃபியானுடைய கடிதம் வந்து கிடைக்குது. அபூ சுஃபியான் சொல்றாரு, திரும்பி வந்துருங்கன்னு சொன்னா வந்திருக்கலாம். குறைஷிகள் நினைத்தார்கள், அந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மக்காக்காரர்கள் முடிவு செய்தார்கள் திரும்பிடலாம். மக்காக்காரங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, திரும்பிடலான்னு நினைக்கிறாங்க. ஜெய்ஷு மக்கத்த ஹம்ம பிர்ருஜு, மொத்த மக்காவின் படையும் நம்ம இனி திரும்பிடலாம், நம்மளுடைய வியாபார கூட்டம் தான் தப்பிச்சிருச்சுல்ல, திரும்பிடலான்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் நபி என்பதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நபி என்பதில் ஒரு எண்ணம் இருக்குது. நபியை எதிர்த்து ஒரு சண்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அபூஜஹலுக்கு அதுல உடன்பாடு வரல. அவன் முரட்டு பையனா இருந்தான். அவன் அந்த நேரத்துல அவங்களுடைய மனசை எப்படி மாத்தினான்னா, வல்லாஹி நான் லர்ஜு ஹத்தா நருது பத்ரன், பக்கத்துல பத்ருக்கு வந்துட்டோம். பத்ரு வந்து ஒரு உற்சாகமா இருக்கிற இடம், என்ஜாய் பண்ற இடம், ஒரு நீரோடைகள், அங்க சந்தை எல்லாம் இருக்கும். அதனால அங்க போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு நம்ம 3 நாள் அங்க சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி வந்துடலாம் என்று சொல்லி மக்களை திரும்ப கூட்டிட்டு போறான். அல்லாஹ் கொடுத்த 2வது ஸ்பீடு பிரேக்கரையும் அவன் மீறுகிறான். அவன் மீறி போகிறாங்க. இவன் பத்ருனுடைய ஒரு முனைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். மதீனால இருந்து 80 மைல் தொலைவில், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பத்ருங்கிற இடம் இருக்கு. இது எங்கன்னா ஒரு ஜங்ஷன், மக்கால இருந்து மதீனாவுக்கு, மக்கால இருந்து சிரியாவுக்கு போற இடத்துல இருக்கிற ஒரு ஜங்ஷன். அங்க நிறைய கிணறுகள் இருக்கு, நீரோடை, ஒரு சின்ன நீரோடையும் இருக்கு, கிணறுகளும் நிறைய இருக்கு. அங்க சந்தை நடக்கும், அங்க மக்கள் வந்து கூடுவாங்க. எப்போதும் ஒரு சந்தை நடக்கும், வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பா நடக்கும். இப்போவும் நடக்குது அந்த சந்தை. அங்க வந்து சேர்வோம்னு அந்த பத்ருனுடைய ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ராத்திரி பூரா கொண்டாட்டமாக, ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருக்கு. இந்த பக்கம் அபூ சுஃபியானை தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேரா அனுப்பிட்டு இருந்தாங்க. செய்திகள் தெரியா வந்து கிடைக்கல. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் போய் விசாரிச்சுட்டு வாங்க என்று அனுப்புகிற போது அவங்க ஒரு ஆட்டு இடையனை பிடிக்கிறார், ஆடு மேய்க்கிறவனை பிடிக்கிறாங்க. அவன் சொல்றான், அங்க இருக்க ஒரு படை வந்திருக்கிறது. அவன் சொல்லித்தான் முறையாக இவங்களுக்கு என்ன செய்தி கிடைக்குது, நாம அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் மக்காவிலிருந்து ஒரு படை வந்திருக்கிறது என்ற செய்தி அப்போதுதான் கிடைக்குது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையினுடைய முடிவுல அபூஜஹலுடைய தலைமையில 1000 பேர் கொண்ட ஒரு படை வந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு படை வந்த பிறகு என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார். ஒரு நபி எதிரிகளை களத்தில் பார்த்த பிறகு அவர் புறமிதுகிட்டு ஓட முடியாது. நபி கிட்ட அப்படி எந்த வகையான ஒரு குணக்கேடும் எந்த நபியிடத்திலும் இருக்காது. எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஓட முடியாது. அல்லாஹ் ஏற்கனவே வாக்களிச்சிருக்கிறான், உங்களுக்கு 2ல் 1 கிடைக்கும். ஒண்ணு வியாபார கூட்டம் கிடைக்கும், ஒருவேளை வேற ஏதாவது சண்டையை நடந்தால் வெற்றி கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்யறாங்க, சண்டை செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை செய்யலாம் என்று யோசிச்சு முடிவு செய்த பிறகு சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார்கள், என்ன செய்யலாம். உடனே அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் நாம வியாபார கூட்டத்தை தான் தேடி வந்தோம், நான் வந்த இடத்துல பார்த்தா எதிரிகள் பெரும் படையோடு வந்திருக்காங்க. அவங்க 1000 பேர், 900லிருந்து 1000 பேர் இருப்பார்கள்னு தெரியுது. அவங்களோட நம்ம சண்டை செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ரெடி. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்டாங்க, அஷீரு அலைய, ஆலோசனை சொல்லுங்க.
இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து சொன்னாங்க, நாங்க ரெடி. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்டாங்க, ஹஷீரு அலைய, ஆலோசனை சொல்லுங்க. அப்ப மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறீங்க? நாங்க என்ன மூசாவிடம் அவருடைய தோழர்கள் சொன்னது போல நீயும் உன் ரப்பும் போய் சண்டையிடு என்றா நாங்கள் சொல்ல போகிறோம்? அந்த ரப்புக்க ஃபகாத்திலா அப்படின்னா சொல்ல போறோம். காத்தல்னா அன் யமீனிக வ அன் ஷிமாலிக், உங்களது வலது பக்கத்தில், உங்களது இடது பக்கத்தில், உங்களுக்கு முன்னால், உங்கள் முதுகுக்கு பின்னால் நாங்கள் சண்டையிடுவோம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு அவர் சொன்னார். மூணாவது சொன்னவரும் மக்காக்காரர், முதல் பதில் சொன்னவரும் மக்காக்காரர், ரெண்டாவது பதில் சொன்னதும் மக்காக்காரர், மூணாவது பதில் சொன்னதும் மக்காக்காரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவும் திருப்தி அடையில. ரசூலுல்லாஹ் நாலாவதும் கேட்டாங்க, அஷீரு அலைய, ஆலோசனை சொல்லுங்க. அப்ப எழுந்தார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. நான் பல தடவையும் அவரை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இஸ்லாமிய வரலாற்றில் குறைஞ்ச காலம் வாழ்ந்தவர், குறைஞ்ச நாள் வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அவர் அகல் யுத்தத்தின் ஹிஜ்ரி 4ல மௌத்தா போயிட்டார். ஹிஜ்ரி 4ல மௌத்தா போயிட்டார். இப்ப ரசூல்லா கூட எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு? 4 வருஷம் தான் மதீனாக்காரர். 2வது வருஷம் இது அந்த 4 வருஷத்துக்குள்ள அவர் இஸ்லாத்துக்கு செய்த சேவை அவ்வளவு பிரம்மாண்டமான சேவை. நாம எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது ஒரு காலத்திலும் பெருசல்ல, வாழும் காலத்தில் என்ன செய்கிறோம் என்பதுதான் பெருசு. பாருங்க, வரலாற்றில் மிக கவனமாக மதிக்கப்படுகிற மனிதர்கள் ஒருத்தர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய மௌத்தின் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவிரலால் நடந்தார்கள். சஹாபாக்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்க என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்குமார்கள் அவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், என்னால் கால் வைப்பதற்கு இடமில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய அர்ஷ் அவருடைய மௌத்து செய்தியால் நடுங்கியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மனுஷன். நான் அடிக்கடி சொல்றது, நம்ம எல்லாம் வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும். 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தார். இந்த 4 வருஷத்துல அவருடைய மரணம் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க செய்கிற அளவுக்கு இருந்திருக்குன்னா அது எப்படி ஒரு வாழ்க்கை? பத்ர் யுத்தத்துல அது புலப்படுது. பத்ர் யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4வதா கேட்கிறாங்க, ஆலோசனை சொல்லுங்க. ஹஸரத் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து பேசினார்கள். வரலாறு அந்த வைர வரிகளை பாதுகாத்து வச்சிருக்கு. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அதாவது புத்திசாலித்தனம் இந்த நேரத்துலங்க நீங்களும் நானுமா இருந்தா நம்ம கிட்ட என்ன உணர்ச்சி இருந்தாலும் நம்ம என்ன பேசுவோம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யுத்தம் செய்யலாமா? செய்யணும். யுத்தம் செய்யணும், நீங்க என்ன சொல்றீங்க? 3 பேர் எந்திரிச்சு செய்யலாம், ஓகே சொல்லிட்டாங்க. அதுல 3வதா பேசினவரு உணர்ச்சி மயமாகவும் பேசிட்டாரு, யா ரசூலல்லாஹ் நாங்க எங்கேயும் நாங்க சண்டை பண்ணுவோம்ட்டாரு. இப்ப அடுத்து நீங்க பேசுறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதரே நாங்களும் ரெடி. இதுதானே இயல்பா? இது சராசரி. நான் அதுல தான் இவர் எங்க உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது சராசரி. அவர் சராசரியான தலைவர், அவர் தலைவர், அறிவாளி. அதனால அந்த இடத்துல அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்ற வார்த்தை கவனிக்க தகுந்த வார்த்தை. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஃபகத் ஆமன்னா பிக்க, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீங்க என்ன எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறீங்க? நாங்க உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஃபஸத்தக்னாக, உங்களை உண்மையான நபி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறோம், வஷஹித்னா அன்னமா ஜஅத பிஹி ஹுவல் ஹக், நீங்க எந்த தீனை கொண்டு வந்தீர்களோ அதுதான் சத்தியம் என்று நாங்கள் சாட்சி சொல்லி இருக்கிறோம். வ அதைனாக அலா ذلك உஹுதனா, நாங்கள் அதன் மீது உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அதன் உறுதிப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அல சம்இ வ தாஅ, உங்களுக்கு கட்டுப்படுவது என்று நாங்கள் உறுதியேற்று இருக்கிறோம். நீங்க என்ன எங்களை பார்த்து கேட்கிறீங்க? ஃபம்லி யா ரசூலல்லாஹ், நீங்க உங்க காரியத்தை நடத்துங்க. வல்லதி பஅஸக பில் ஹக்,
அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இந்த கடலுக்குள் மூழ்குங்கள் என்று சொல்லி, நீங்கள் இறங்கினால் நாங்களும் உங்களோடு இறங்குவோம். மா தகல்லஃப மின்னா ரஜுலுன் வாஹிதுன், எங்களில் ஒருவர் கூட பின்தங்கி நிற்க மாட்டார்கள். மாஷா அல்லாஹ். இது உணர்ச்சி இல்லைங்க, இது என்ன கிடையாது, உணர்ச்சி அல்ல, அறிவு தெளிவு. முஸ்லிம்கள்ட்ட இந்த உணர்ச்சி வசப்படுதலை விட தேவைப்படுறது என்னன்னா அறிவு தெளிவு தான். யார ரசூலல்லாஹ், நீங்க என்ன எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை ஈமான் அல்ல கொண்டிருக்கோம், நீங்க எங்க நபி அல்லவா, நீங்க எதுக்கு எங்களை கேட்கணும், சொல்லுங்கன்னு சொல்லுங்க, செய்யறோம். இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஒரு தலைவனுக்கு பின்னால காட்டு கத்தம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய தொண்டனுகளை விட புத்திசாலியா இருக்கிற ஒரு தொண்டன் பெரும் பெரும் சக்தி, அறிவார்த்தமாயிருக்கிற ஒரு தொண்டன் பெரும் சக்தி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பம்லோ பிஸ்மில்லா, அல்லாஹ் பேரால நடங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அங்கிருந்து தான் அபூ சுஃபியானுடைய தகவல் வருதான்னு கேட்டுட்டு கிடைக்காத போது இப்படி முடிவு செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சரி சீரு அபுஷிரு, நடங்க, ஃபஇன்னல்லாஹ கத் வஅதனி இஹ்த தாயிஃபத்தைன், ரெண்டில் ஒன்றை அல்லாஹ் தருவதாக எனக்கு வாக்களிச்சிருக்கிறான், வாங்க போலான்னு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. வல்லாஹி லக அன்னியல் ஆன் அன்துரு இலா மசாரி அல் கௌம், நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து எதிரிகள் வெட்டப்பட்டு கிடக்கிற இடங்களை நான் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்றான், இங்க இருந்து நான் பார்க்கிறேன் எதிரிகள் யார் யார் எங்கு விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன், கிளம்புங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சஹாபாக்களை எல்லாம் கிளப்பிட்டாங்க. கிளப்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அப்பவும் கூட என்ன வரலன்னா, எவ்வளவு பேர் உறுதியா இருக்கிறா, அபூ ஜஹல் தானா அப்படிங்கிற செய்தி எல்லாம் தெரியல. இவங்க வர்றாங்க அப்படின்னு தெரியுது, எந்த இடத்துல வந்து தங்கி இருக்காங்கன்றது தெரியல. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் ரெண்டு பேர் மட்டும் என்ன நிலைமை நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெளியே வர்றாங்க. வரும்போது ஒரு கிழவர் அந்த பக்கமா வர்றாரு. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த படையை பத்தி ஏதாவது செய்தி தெரிஞ்சிச்சா, அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற செய்தி தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க யாரு? மன்னன் துமா, நீங்க ரெண்டு பேர் யார்? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். அவங்க எங்க அப்படின்னு சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன் முஹம்மது இந்த பக்கமா வர்றாரு, அபூ ஜஹலுடைய ஆட்களும் இந்த பக்கமா வர்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது கரெக்டா இருக்கும்னா முஹம்மது இந்நேரம் இந்த இடத்துல இருப்பார், அபூ ஜஹல் அந்த இடத்துல இருப்பார். நான் கேள்விப்பட்டது கரெக்டா இருக்கும்னா இப்படி நடக்கும் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு அவர் திருப்பியும் கேட்டாரு, நீங்க ரெண்டு பேர் யாரு, ரெண்டு பேர் யாருன்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, ரொம்ப உஷார். அந்த எங்க யுத்த காலத்துல எப்பவும் நம்ம செய்திகளை பரிமாறும் போது கவனமா இருக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லாம நஹ்னு மிம்மா அப்படின்ட்டாங்க. மானா அது கிணறு இருக்கிற இடத்துக்கு சொல்றது, பிரபலமா பெரிய ஆறுகள் கிணறு இருக்கிற இடத்துக்கு சொல்றது. இன்னொரு அர்த்தம் வரும், எல்லாரும் மனிதர்கள் தண்ணீரிலிருந்து தானே படைக்கப்பட்டவங்க. ரசூலுல்லாஹ் நாங்க தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா மான்னு ஒரு ஊருன்னு நினைச்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு யோசனை வருது, எந்த மா சொன்னீங்க அப்படின்னு யோசனை வருது. அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் கடந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பகுதியினுடைய ஒரு முனையில் அவர்கள் வந்து விட்டார்கள் என்பது தெரிந்து விட்டது. அந்த நேரத்துல ஒரு மழை பொழிந்தது, ஒரு மழை பொழிஞ்சது. அந்த மழை முஸ்லிம்கள் சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு
ஒரு பகுதியில போய் நேரா வேகமா போய் சல்லாசன் நினைச்சாங்க பத்ரு இருக்கிற பகுதியை போய் வேகமா பிடிச்சிருவோம், அங்க ஒரு தண்ணீர் இருக்கிற கிணறு இருக்குது, அந்த இடத்துக்கு போய் சீக்கிரமா அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு சஹாபாக்களை வேகமா அந்த இடத்துக்கு வர சொன்னோம். அங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குறாங்க. தங்குகிற போது ஒருத்தர் ஹப்பாப் இப்னுல் முந்திர் ரலியல்லாஹு தஆலா, இன்னைக்கு நம்மளுடைய பயானுடைய சப்ஜெக்டே இவர் தான். ஹப்பாப் இப்னுல் முந்திர் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இது அல்லாஹ் தீர்மானிச்ச ஏற்பாடா? அப்படின்னா நாம ஒரு அடி கூட அந்த பக்கம் போக முடியாது, அல்லது உங்களுடைய போர் திட்டமா என்று கேட்கிறார். என்ன அழகா கேட்கிறார் பாருங்க. இது அல்லாஹ் தீர்மானிச்ச இடமா அல்லது உங்களுடைய போர் திட்டமா என்று கேட்டார். ஹப்பாப் இப்னுல் முந்திர் ரலியல்லாஹு, பெரிய அறிவாளி. நம்ம அறிவாளிகளுடைய பட்டியல் தான் பார்த்துட்டு வர்றோம். பத்ர் யுத்தத்துல 2 அறிவாளிகள் இருக்காங்க. அந்த 2 அறிவாளிகளுடைய அந்த அறிவாளிகளுடைய ஆலோசனைகள் எப்படி செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அந்த யுத்தத்தின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது. வரலாற்றில் அது பெரிய பாடம். அது என்னைக்கும் நமக்கு அறிவாளிகளுடைய துணை தேவை. அவர்களுடைய ஆலோசனைகளை நம்ம ஏத்துக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் நமக்கு அதுல வெற்றியை வச்சிருப்பான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா வஷாவிருஹும் ஃபில் அம்ரு. யார்கிட்ட சொல்றான்? ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்றான் வஷாவிருஹும் ஃபில் அம்ரு, நீங்கள் மக்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் முக்கியமான காரியங்களில் ஆலோசனை செய்யுங்கள்ங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து நேரடி வஹி வருது. இப்ப அவங்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா அதை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையெல்லாம் பயன்படுத்தினாங்க. பல முக்கியமான கட்டத்துல ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்டாங்க. அப்படி ஆலோசனை கேட்ட போதெல்லாம் பெரும்பாலும் இளைஞர்களிடத்தில் கேட்டார். இன்னொரு செய்தி, அது 2வது செய்தி, பெரும்பாலும் இளைஞர்களிடத்துல ஆலோசனை கேட்டாங்க. ஏன்னா இளைஞர்களுடைய ஆலோசனைகள் புதுமையானதாக இருக்கும், ஒரு பக்க சார்பு இல்லாததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இளைஞர்கள்ட்ட ஆலோசனை கேட்காங்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து தங்கி இருக்கிற போது ஹப்பாப் இப்னுல் முந்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ் இறக்கிய இடமா இல்லது உங்களுடைய தீர்மானமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் ஹுவர் ரஅய் வல் ஹர்பு வல் மக்கீதா, இது என்னுடைய திட்டம் தான், இது ஒரு போர் திட்டம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், ஃபஇன்ன ஹாதா லைஸ பிமன்சில், அல்லாஹ்வின் தூதரே, இது தங்குவதற்கு ஏற்ற இடம் இல்லை, இது தங்குறதுக்கு ஏற்ற இடம் இல்லை. வலாக்கின் இன்ஹல் ஹத்தா தஜல், நீங்க இன்னும் உள்ள போங்க. பத்ருக்கு வந்து பத்ர் வாசல்ல கிடைச்சிருக்கிற முதல் கிணத்துலயே நீங்க நிக்கிறீங்க, இங்க வேண்டாம், இன்னும் உள்ள போங்க. எவ்வளவு தூரம் பத்ருக்கு உள்ள போக முடியுமோ அந்த கிணறுகளுடைய கடைசி வரைக்கும் போய் எதிரிகளுக்கு பக்கம் வரைக்கும் போயிடுங்க. இப்ப என்ன ஆகும்? எல்லா கிணறும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும். கிணறுகளை எல்லாம் மூடிடுவோம், கிணறுகளை எல்லாம் மூடிடுவோம். நாம தொட்டி கட்டி தண்ணியை சேகரிச்சு வச்சுக்குவோம். ஏன்னா தண்ணி கிடைக்க கூடாது அவங்களுக்கு. இல்ல யுத்தத்துல அதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையா? அவர்களுக்கு தண்ணி கிடைக்க கூடாதுன்னா நாம கிணறுகளை எல்லாம் மூடிட்டு நாம கடைசியில போய் இருந்துக்குவோம், நிறைய தொட்டிகளை கட்டி தண்ணீர் சேகரித்துக் கொள்வோம் அப்படின்னு ஆலோசனை சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷர்த பிர்ரை, நீங்க நல்ல யோசனை சொன்னீங்க. ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் வருது, நீங்க நல்ல யோசனை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு முன்னாடி போக சொன்ன. இன்னும் முன்னால போங்க, இன்னும் உள்ள போங்க, இன்னும் எதிரிகளுக்கு நெருக்கமா போயிடுங்க. எல்லா கிணறுக்கும் நமக்கு கட்டுப்பாட்டுல இருக்கும். கிணறுகளை மூடிட்டு நாம தண்ணி தொட்டி கட்டி தண்ணியை சேகரிச்சு வச்சுப்போம். நாங்க தண்ணி இப்ப முஸ்லிம்கள்ட்ட தான் இருந்துச்சு, யார்கிட்ட இல்ல. மக்காவுடைய காஃபிர்கள்ட்ட தண்ணி இல்லை, தண்ணி தொட்டி முஸ்லிம்கள்ட்ட தான் இருக்கு. இந்த ஆலோசனையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கும். ஹப்பாப் இப்னுல் முந்திர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அறிஞர், அறிவாளி. அவர் கொடுத்த யோசனையை யார் ஏத்துக்கிறா? ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க. இதே போல அவரு இன்னொரு தடவை ஹைபர் யுத்தத்தின் போதும் அப்படி ஆலோசனை கொடுத்தார். ஹைபர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டைக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இவர் வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த இடம் வேணாம். ஏன்னா அவங்க பலமான கோட்டைக்குள்ள இருக்காங்க, பலமான ஆட்களா இருக்காங்க, ஆயுதங்களும் அவங்க பக்கத்துல நிறைய இருக்கு.
இந்த கோட்டையில வாசல்லையே நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளை அடிச்சிருவாங்க. அதனால இந்த இடம் வேண்டாம், நம்ம தள்ளி போவோம்னு ஆலோசனை சொன்னாங்க. ரசூல்லா அவர் கேட்ட ஆலோசனைப்படி தள்ளி போனாங்க. ஹைபர்ல ரசூல்லா ஜெயிச்சாங்க. இப்ப ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிறவருடைய ஆலோசனை, அவருடைய அறிவு முஸ்லிம்களுக்கு பயன்பட்டது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போய் இதெல்லாம் அவங்க தண்ணி தொட்டி எல்லாம் சரி பண்ணி வச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எல்லாம் ரெடி பண்ணி யுத்தத்துக்கு வரிசைப்படுத்தி நிற்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்குன்னு தனியா ஒரு பரண் அமைச்சு கொடுக்குறாங்க. அதையும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் சொன்னார். நான் இதை சொல்லிட்டு போனா ராத்திரி பூரா கேட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வரலாறு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுறாரு. அல்லாஹ்வின் தூதரே, நப்னி லக அரீசன், நாங்க உங்களுக்கு ஒரு பரண் ஏற்பாடு செய்யறோம். மேல இருந்து பாக்குறதுக்கு வைப்பாங்களா இல்லைங்களா, இந்த கூட்ட மேடைகள் எல்லாம் நின்று பாக்குறோம். நாங்க உங்களுக்கு ஒரு பரண் ஏற்பாடு செய்யறோம். அதுக்கு கீழே எங்களுடைய சில ஒட்டகைகளை விட்டு வைக்கிறோம், சில ஒட்டகைகளை கட்டி வைக்கிறோம். நீங்க அங்கேயே உட்கார்ந்துக்குங்க, தக்கூனும் நீங்க அங்கேயே இருந்துக்குங்க. அந்த ஃபில் அரீஸ், நீங்க அதுலயே இருந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நாங்க சண்டை போடுறோம். ஜெயிச்சோம்னா அது நாம் விரும்பக்கூடியது. ஒருவேளை ஜெயிக்கவில்லை என்றால் கீழே இருக்கிற ஒட்டகைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் மதீனாவுக்கு சென்று விடுங்கள். அங்கே எங்களை விட உற்சாகமான தோழர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அப்ப எப்படி ஆள்க பாருங்க. இப்ப இஸ்லாமிய இந்த வீர வரலாற்றை கேட்கிற எந்த முஸ்லிமுக்கும் கோழைத்தனம் அப்படிங்கிறது மனசுல வருமா என்னங்க? தியாகம்ங்கிறதுக்கு நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. அறிவும் தியாகம் அது வெறும் இல்லையா, அவருடைய இந்த தீர்மானத்தின் இந்த பேச்சில் இருக்கிற அறிவும் தீர்மானம், இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கணும். வெத்து உணர்ச்சி அல்ல, அறிவும் தீர்மானம். அந்த பேச்சை கேட்கும் போது நம்ம உள்ளமெல்லாம் ஆடும். பத்ரு மாதிரி ஒரு சண்டை நடக்கிற இடத்துல தலைவரை ஒரு இடத்துல நீங்க அங்க உட்கார்ந்துக்குங்க, நீங்க பக்கத்துல வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் கையில ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்காட்டி நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ற அந்த எண்ணமும் தைரியமும் அசாதாரணமானது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்காக நிறைய துஆ செய்தாங்க. ரசூலுல்லாஹ் அங்க போய் இருந்துக்கிட்டாங்க. அங்க இருந்து பார்த்தாங்க. அங்க சஜிதாவில் இருந்து அல்லாஹ் இடத்துல துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பூமியில உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அழுது யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லி அழுது ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. அப்படி அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய அந்த போராட்டம் எல்லை மீறிய போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய முதுகுல கை வச்சாங்க. கை வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், சயஹஸமுல், அந்த கூட்டம் தோல்வி அடையும், நாம வெற்றி அடையும். அபூபக்கரே, நான் ஜிப்ரஈலை பார்க்கிறேன், மீகாயிலை பார்க்கிறேன், இதோ இஸ்ராஃபீலை பார்க்கிறேன், அவர்கள் அணியணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாங்க, அல்லாஹ் வெற்றியை தருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் போர் மைதானத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலை, முதல் நாள் ராத்திரி, வியாழக்கிழமை. இந்த இடத்துலதான் நாம இன்னொருத்தரை பார்க்கிறோம். வியாழக்கிழமை அந்த ராத்திரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதுல இருக்கிறாங்க, அந்த பக்கம் மக்காவின் எதிரிகளும் இருக்கிறாங்க. மக்காவின் எதிரிகளுக்கு ஒரு யோசனை வருது. அவங்களும் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்களா இல்லையா, இவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சரியம்னா, ஒரு 300 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம வர்றோன்ற செய்தியை கேட்ட உடனே பின்னங்கால் பிடரியில் பட ஓடி போயிருக்கணும். ஆனா ஓடி போகாம இந்த களத்திலேயே அவங்க நிக்கிறாங்களே, அவங்களுக்கு பின்னாடி துணைப்படை எதுவும் வருதோ அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்க அதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாராவது இருக்கிறாங்களா, யாராவது இவர்களுக்கு துணையாக இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டு ஒரு சஹாபிய அனுப்பி வைக்கிறாங்க. உமைர் இப்னு வஹப் அப்படிங்கிற ஒரு சஹாபிய, அவர் பின்னாடி சஹாபியானாரு. அப்ப மக்காவினுடைய காஃபிர்கள்ல ஒருத்தரா இருந்தார். அவரை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க,
என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அவரு போறார், உமைர் இப்னு வஹப் போறார். போய் பார்த்தா சஹாபாக்கள் வியாழக்கிழமை நாளைக்கு சண்டை நடக்க போகுது, இவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. கூடி கூடி உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. வாள்களை தயார் பண்றதோ வேல்களை தயார் பண்றதுக்கோ யாரும் ரெடியா இல்லை. இருந்தா தானே தயார் பண்றது. எல்லாம் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறது குர்ஆன் தான். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியப்பட்டு அவர் திரும்பி வர்றார். அல்லாஹு தாலா யாருக்கு ஹிதாயத்தை நினைக்கிறானோ அவங்கள அல்லாஹ் அதுக்கேற்ப பேச வைக்கிறான். நீங்க வேற ஒரு சராசரி மனுஷரா இருந்தா இத பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அது எல்லாம் சும்மா ஆளுங்க, ஒருத்தர்கிட்டையும் என்ன கிடையாது, ஆயுதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா வந்திருக்கிறாங்க, நாளைக்கு நீங்க நிமிஷமா அவங்கள துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, சராசரி ஆளுனா. இவரு இத அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அவங்கள அல்லாஹ் பேச வைக்கிறான். உமைர் இப்னு வஹப் திரும்பி வந்து குறைஷிகள்கிட்ட சொல்றாரு, லகத் ரஅய்து யா மஅஷர குரைஷ், குறைஷிகளை நான் பார்த்தேன், அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா, உங்களுக்கு மரணத்தை சுமந்த சோதனைகள் வருவதை நான் பார்க்கிறேன். நவாலிஹ் யஸ்ரிப் தஹ்மிலுல் மௌத்தன் நாகி, உறுதியான மரணத்தை மதீனாவின் ஒட்டகங்கள் சுமந்து வருகின்றன அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்றதுக்கு ஒரு இது அல்லாஹ் அப்படி பேசினவங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த நேரத்துல யாரா இருந்தா, பத்ர் யுத்தத்துல அவர் இருந்தாரு, முக்கியமான ஆளா இருந்தாரு. அல்லாஹ் காப்பாத்தினா, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், மிகச்சிறந்த முஸ்லிமாக வாழ்ந்தாரு உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. ஆனா அந்த நேரத்துல இதை பார்த்துட்டு மக்காவின் காஃபிர்கள்ட்ட சொன்னார். அப்படி அவர் பேசும்போது யார்கிட்ட பேசினார்னா உத்துபா இடத்தில் பேசினார். உத்துபா மக்காவின் மிகச்சிறந்த அறிவாளி. மக்காவின் அபூ ஜஹலுமே மக்காவின் மிகச்சிறந்த அறிவாளி. அவனுடைய பெயர் அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தைங்கிறது. மக்காக்காரர்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருந்துச்சு, தாருன் நதுவாங்கிற பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்ல 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இவரை அவருடைய 25வது வயசுலயே அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அறிவாளி அபூ ஜஹலு. ஆனா அவனுடைய குறுக்கு புத்தியால கெட்டு போனான். அதே போல அறிவாளி தான் உத்துபா. அரபு நாட்டின் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பஞ்சாயத்து செய்வதற்கு உத்துபாவிடத்திலே தான் வருவார்கள். யாருடைய எந்த பிரச்சனைக்கும் பஞ்சாயத்து பண்றாலும் உத்துபா அறிவாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் தொடங்குறதுக்கு முதல் நாள் காலையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோ எதிரிகள்ல இந்த சிவப்பு துண்டு கட்டின ஒரு ஆள் இருக்கிறானே, அவரை பாருங்க, அவன் புத்திசாலி, அவன் சொன்னதை மட்டும் இந்த மக்கள் கேட்டிருந்தார்கள் என்றால் அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் சொன்னான். இந்த உத்துபா முதல் நாள் ராத்திரி இந்த சுத்தி பார்த்துட்டு போனாரா இல்லையா உமைர் இப்னு வஹப், அவர் போய் உத்துபாட்ட பேசுறாரு. உத்துபாட்ட சொல்றாரு, இந்த சண்டையை நிறுத்துங்க, இந்த சண்டையை நீங்க நிறுத்துங்க. அவர் சொல்றாரு, உத்துபாட்ட போய் சொல்றாரு, உத்துபா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், ஒரு செய்தி சொல்றேன். நீங்கள் வரலாற்றில் நீடூழி வாழ்வதற்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். வரலாற்றில் நீடூழி வாழ்வதற்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். என்ன சொல்லுங்க, நீங்க இந்த சண்டையை நிறுத்திடுங்க. என்ன செய்யுங்க, ஒரு ஆளுடைய கொலைக்கு பழி வாங்க வேண்டும்னு தானே வந்திருக்கோம். ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார், ஏற்கனவே சொன்ன அம்ர் பின் ஹதரமி கொல்லப்பட்டார். நீங்க என்ன செய்யுங்க, அந்த கொலைக்கான நஷ்ட ஈட்டை நான் என் சொந்த சொத்திலிருந்து தந்து விடுகிறேன் என்று சொல்லுங்க. எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துங்க. உத்துபா கிட்ட அவர் சொல்றார், அந்த கொலைக்கு படுகொலைக்கு என்ன நஷ்ட ஈடோ அந்த நஷ்ட ஈட்டை என் சொத்திலிருந்து நான் தந்து விடுகிறேன்னு சொல்லுங்க, இந்த சண்டையை நிறுத்துங்க. அப்போ உத்துபா சொல்றாரு, நீங்க சாட்சியா இருங்க. இவரை சொல்ற, நீங்க சாட்சியா இருங்க, நான் கொடுத்துட்றேன், என் காசுல இருந்து நான் கொடுத்துட்றேன், என் காசுல இருந்து நான் கொடுத்துட்றேன். யுத்தத்தை நிறுத்துறதுக்கு அபூ ஜஹல் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அவர் நேரம் அபூ ஜஹல் கிட்ட வந்தார். வந்து சொன்னாரு, உத்துபா சொல்லுகிறார் யுத்தம் வேண்டாம் என்று உத்துபா. இதுக்கு இடையில உத்துபா அந்த கூட்டத்துக்கிட்டையும் பேசுறார், குறைஷிகளே நம்ம சண்டை போட வேண்டாம், நாளைக்கு சண்டை போட்டா நம்ம மாமா மச்சானத்தான் பார்த்துக்கணும், ஒருத்தர் கொலை செஞ்சோம்னா அவங்களத்தான் கொன்னுக்கணும், அதனால இந்த சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் நேரா போய் அபூ ஜஹல் கிட்ட பேசுறார், உமைர் இப்னு வஹப் போய் பேசுறார், இப்படி சொல்றாரு உத்துபா வேணாங்கிறார்.
அவன் என்ன செய்யறான், அவன் தொடநடுங்கின்னு சொல்லிடுறான். உத்துபா ஒரு தொடநடுங்கி. உத்துபாவுடைய மகன் அபூ ஹுதைஃபா முஸ்லிம் ஆயிட்டார். அவர் எங்க இருக்கிறாரு? முஸ்லிம்களுடைய அணியில் இருக்கார். தம் மகனை பார்த்திருப்பாரு உத்துபா, இந்த இடத்துல மகனை பார்த்திருப்பாரு. உடனே அவருக்கு அவருடைய இதயம் துடிச்சிருக்கும். அதனால வேண்டாங்கிறாரு, கோழை அப்படின்ற மாதிரி சொன்னார். கோழைன்னு சொன்னதுன்னு உத்துபாவுக்கு அது தாங்க முடியல. உத்துபா உடனே சொன்னாரு, நான் கோழையா அவன் கோழையா, நாளைக்கு நடக்கிற சண்டையில பார்த்துக்கலாம். என்ன ஆயிப்போச்சு, பிளேட் அப்படியே திரும்பிருச்சு. யுத்தம் வேண்டான்னு சொன்ன ஆளு, நான் அந்த நஷ்ட ஈட்டை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன ஆளு கேட்காம நாளைக்கு சண்டைக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி சண்டையில இறங்கினார். அதைத்தான் அடுத்த நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அறிவாளியினுடைய பேச்சை மட்டும் இவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த அழிவை அவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற அறிவாளியினுடைய பேச்சை கேட்டாங்க, நபியாக இருந்தும். அபூ ஜஹல் அறிவாளி சொன்ன பேச்சை கேட்கல, அவர் பெரிய ஆளாக இருந்தார். கேட்காததனால் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தார்கள். அடுத்த நாள் பெரிய சண்டை, வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பெரிய சண்டை, வரலாற்றில் மிக ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு பெரிய சண்டை நடந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த சண்டை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. முஸ்லிம்கள்ல 14 பேர் மட்டும் ஷஹீதானார்கள். மக்காவினுடைய காஃபிர்கள்ல 70 பேர் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைதிகளாக சிக்கினார்கள். சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்தில் தொடங்கிய யுத்தம் சூரியன் ஒரு ஈட்டி அளவு வருவதற்குள்ளாக முடிந்து போனது. முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் காட்டிய தீரம் அலாதியானது. அந்த தீரம் அலாதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தோழர்களை இங்க சண்டைக்கு நீங்க அடர்ந்தேறி ஏறி போய் நீங்கள் தாக்குதல் தொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சஹாபி பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பஹ் ஆஹா ஆஹா அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆஹா ஆஹா சொல்றீங்க? இல்ல, நீங்க சொர்க்கத்தை பத்தி சொன்னீங்க, சொர்க்கம் அவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தருது அப்படின்னாரு. உடனே கையில, அப்படியா, அந்த சொர்க்கம் எப்ப கிடைக்கும்? அல்லாஹுக்காக ஜிஹாது செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும். கையில வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை தூர வீசிட்டு, எனக்கு இதை விட ஷஹாதத்து பெருசு என்று சொல்லி யுத்த களத்தில் இறங்கினார், ஷஹீதாகிவிட்டார். இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவை சிரிக்க வைக்கக்கூடியது எது? எது அல்லாஹ்வை சிரிக்க வைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிராயுத பாணியாக எதிரிகளை எதிர்கொண்டு போபவர்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறான். நிராயுத பாணிகளாக எதிரிகளை எதிர்கொண்டு போகிறவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். காரணம், உலகம் அவரை பார்த்து சிரிக்கும் ஏமாலின்னு, நான் அல்லாஹ் அவர் பார்த்து சிரிக்கிறான். இவர் எவ்வளவு பெரிய சொர்க்கத்துக்கு சொந்த போகிறார், அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் போட்டிருந்த கவச ஆடையை களைந்து எரிந்து விட்டு உள்ளே போனார், ஷஹீதாகிவிட்டார். மொத்தம் 14 பேர் இப்படி ஷஹீதானார்கள். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து அதில் 13 பேர் அங்கேயே ஷஹீதானார்கள். ஒருவர் மட்டும் வர்ற வழியில ஷஹீதானார். மீதி 13 பேர் அங்கே ஷஹீதானார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அந்த வெற்றி இன்று வரைக்கும் இஸ்லாம் நின்று வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. பத்ர் யுத்தம் தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கிறதுக்கு காரணம். உலகத்தில் எந்த பகுதியிலும் இஸ்லாம் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் தான்? பத்ர் சுஹதாக்கள் தான். அதனால தான் பத்ர் சுஹதாக்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை எந்த வகையான நம்பிக்கையும் இல்லாமல், உத்தரவாதத்திற்கான வாய்ப்புகளும் இல்லாமல், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டுமே நம்பிய உறுதியான நம்பிக்கையில் இந்த யுத்தத்தில் இறங்கியவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நன்மை செய்ய நினைத்தவர்கள், அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்பதாலே மார்க்கம் அவர்களை காலமெல்லாம் கொண்டாடுகிறது. நம்ம இன்னைக்கும் நம்புறோம், இந்த சுஹதாக்களுடைய பேரை சொன்னா அல்லாஹ் நமக்கு ஈமானிய பலத்தை கொடுப்பான், நம்முடைய கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், நமக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுப்பான் என்று இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அல்லாஹு தாலா அந்த பத்ர் ஷஹீதுகளுடைய பரக்கத்தினாலே எல்லா வகையான ஈமானிய பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எல்லா வகையான சோதனைகளை விட்டும்
அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தல் புரிவானாக. உலகத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் இஸ்ஸத்தை தந்தல் புரிவானாக. இஸ்லாத்திற்கு எதிராக தீய திட்டமிடுபவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் முறியடிப்பானாக. அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய சக்தியால் அவர்களை கவனித்துக் கொள்வானாக. அவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை வழங்குவானாக. அவர்கள் ஹிதாயத்து பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று இருக்குமானால் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவானாக. அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நிலைநாட்டி அருள் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.